வணக்கம், நான் முரளி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்எஸ்சி தமிழன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்எஸ்சி சிஜிஎல் 2020 கேட்ட மேக்ஸ் கொஷின்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 13th August 2021 செகண்ட் ஷிஃப்ட்டோட 25 மேக்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. x² + y² = 48. xy = 2. Then the value of 64x³ + y³. ஸோ அப்போ இது வந்து 4x³ + y³ ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 4x, ஒய்யோட வேல்யூ ஒய். இப்போ இதை நம்ம அப்படியே ஸ்கொயர் பண்ணால் நமக்கு இந்த வேல்யூ கிடைக்குமா? ஸோ 4x + y ஹோல் ஸ்கொயர் = 16x² + y² + 8xy கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கு இந்த வேல்யூ தான் தெரியணும். நமக்கு இந்த ரெண்டு வேல்யூவுமே கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ 48 + 18 × 2 வந்து 16, 64. ஸோ ஸ்கொயர் ரூட் பண்ணோம்னா நமக்கு 8. 4x + ஒய்யோட வேல்யூ 8. இப்போ இங்கே என்ன இருக்குது? x³ + y³ கேட்டிருக்காங்க. ஓகே, நமக்கு தெரிஞ்சது வந்து x + ஒய்யோட வேல்யூ 8ன்னு இருக்குது. இப்போ வந்து x + y ஹோல் கியூப் = x³ + y³ + 3xy x + y. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு வேல்யூ கிடச்சிரும். xy + y ஹோல் கியூப் = 64x³ + y³ + 3 × 4xy 4x + y. இப்போ நம்ம 8³ பண்ணால் 512. ஸோ 64x³ + y³ வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 3 × 4 வந்து 12, 12 × 2 24, 24 × 8. 24 × 8ஓட வேல்யூ வந்து 192. இப்போ இந்த 192 512ல் மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து 320 கிடைக்கும். ஸோ அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். டிஏ கொஷின். காஃப் சிரப் ஆஃபர் 3 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஏபிசி கொடுத்துருக்காங்க. அதோட மேனுஃபேக்சர் பண்ணுறது 2010லேருந்து 11 ஹஸ்பின்னு கிராஃப் பார் கிராஃபில் கொடுத்துருக்காங்க. ஓகே, டிஐ பார் கிராஃப் டிஐ ஒரு 3 ஃப்ளேவர் ஆஃப் காஃப் சிரப் கொடுத்துருக்காங்க. மேனுஃபேக்சர் பண்ணுற பீரியட் வந்து 2010லேருந்து 2014. ஸோ 3 கம்பெனி ஏபிசி ஃப்ளேவர் ரேஷியோ ஆஃப் த ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல் ஃப்ளேவர் இன் 2012 டு த டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃப்ளேவர் ஏ இன் 2012. ஓகே, 2012ல் வந்து டோட்டலாக 50, 100, 165. ஸோ 165ஓட ஆவரேஜ் வந்து டிவைட் பை 3 பண்ணால் கிடச்சிரும். அடுத்து டு த டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ஆவரேஜ் ஆஃப் ஃப்ளேவர் ஏ. ஃப்ளேவர் ஏவோட 2012ஓட ஆவரேஜ் வந்து 50, 2013ல் வந்து 45, 14ல் வந்து 75. ஸோ அப்போ 120 + 170 கிடைக்குது. 170 இதோட ஆவரேஜ். அண்ட் த ஆவரேஜ் ஆஃப் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃப்ளேவர் சி இன் 2012, 13, 14. ஸோ சினா 65 + 70, 135 + 80 வந்து 215 டிவைட் பை 3 ஆவரேஜ். 170க்கும் 215க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து 45 டிவைட் பை 3. ஸோ 165 டிவைட் பை 3. ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ 3 3 கேன்சல். 9 டேபிள் அடித்தா 5 டேபிள் அடித்தா 9, 33 3 டேபிள் அடித்தா 3 11. 11:3 தான் நமக்கு ரேஷியோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். x - 1/x = 5. x வந்து 0 கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் x⁴ - 5x³ - 1 x⁴ + 7x³ - 1. ஓகே, இப்போ இங்கே எல்லாமே 6 பவர் 6 பவர் 3 இல்லைக்கா? ஸோ இப்போ நான் இதை டோட்டலாக டிவைட் பை x³ பண்ணிக்கிறேன். ஸோ x³ பண்ணால் நமக்கு இங்கே என்ன கிடைக்குன்னா x³ - 5 - 1/x³ கிடைக்கும். அதே மாதிரி இங்கே x³ + 7 - 1/x³ கிடைக்கும். ஓகே, இப்போ இதை நம்ம க்யூப் பண்ணணும். க்யூப் பண்ணால் இதை x³ பண்ணால் இப்போ 5 வந்து ஏன்னு எடுத்துக்கிட்டா a³ + 3a. அப்போ வந்து ஏவை க்யூப் பண்ணால் நமக்கு 125 வரும். 125 + 15. ஸோ நமக்கு x³ - 1/x³ வேல்யூ 140ன்னு கிடச்சிருச்சு.
ஸோ இங்கே வந்து எக்ஸ் கியூப் மைனஸ் 1/x கியூப் இருக்குது. அப்போ அதோட வேல்யூ 140. 5 மைனஸ் பண்ணால் 135. அதே மாதிரி இங்கே 140 + 7, ஸோ 147 தான் நமக்கு ஆன்சர். இப்போ இதை 5 டேபிளில் பண்ணலாமா இல்லை 7 டேபிளில் பண்ணலாமா? 3 டேபிளில் பண்ணலாம். 45, 45, 49. ஸோ 45, 49. 45 டிவைடட் பை 49 தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். x minus y is equal to 11 and 1/x minus 1/y is equal to 11/24. Then what is the value of x cube minus y cube plus x square y square? ஓகே, இப்போ நான் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ y மைனஸ் எக்ஸ் டிவைட் பை xyயோட வேல்யூ 11/24 இருக்கும். இங்கே x மைனஸ் ஒய்யோட வேல்யூ 11, அது அப்படியே திருப்பி y மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டால் -11 ஆகும். ஸோ இங்கே வந்து -11 வரும். ஸோ 11 கேன்சல். அப்போ xyயோட வேல்யூ -24. ஸோ 24 எதோட மல்டிபிள்னா 8 இல்லாட்டி 3யோட மல்டிபிள். 8ல் இல்லாட்டி 3ல் வந்து மைனஸ் இருக்கணும். ஸோ அதில் எது மைனஸ் போடலாம் அப்படின்னு பார்த்தா x மைனஸ் ஒய் = 11 இருக்கா. ஸோ இங்கே ஒய்யின்ற வேல்யூ தான் நமக்கு மைனஸாக இருக்கும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 8ன்னு வச்சுக்குவோம். எக்ஸோட வேல்யூ 8னா மைனஸ். ஸோ ஒரு -3 போட்டால் நமக்கு ப்ளஸ் ஆயிரும். ஸோ 8 வந்து எக்ஸு, -3ன்றது ஒய். இப்போ என்ன இங்கே கேட்டிருக்காங்க எக்ஸ் கியூப். ஸோ அப்போ எக்ஸ் கியூப்னா 8 கியூபு 5, 1, 2 மைனஸ் ஒய் கியூப். ஸோ 3யோட கியூப் வந்து 24. ஸோ மைனஸ் இருக்கனால அந்த இங்கே ஏற்கனவே கியூப் பண்ணாலும் அந்த மைனஸ் போகாது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 27. ஸோ எக்ஸ் கியூப் வந்து 64. 64 இன்ட்டு 9. 64 இன்ட்டு 9ஓட வேல்யூ வந்து, ஸோ இந்த மைனஸ் வந்து ஸ்கொயரில் வந்து போயிடும். ப்ளஸ் 6, 7, 5, 576. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 9 + 6, 5, 1, 1, 1, 1115 தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். If length of the rectangle is increased to its 3 times and breadth is decreased to its half, then the ratio of the area of the rectangle to the area of the new rectangle. பழைய ரெக்டாங்கிளுக்கும் புது ரெக்டாங்கிளுக்கும் இருக்க ஏரியாவோட ரேஷியோ கேட்குறாங்க. ஓகே, இப்போ லென்த்து எல்லு இன்க்ரீஸ்டு டு இட்ஸ் 3 டைம்ஸ். அப்போ 3 எல்லாம் மாறும். அடுத்து பிரெத் இஸ் டிக்ரீஸ் டு இட்ஸ் ஹாஃப். ஸோ நான் இங்கே 2bன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஹாஃப்னா பியாக இருக்கும். அப்போ இதை ஏரியா வந்து 2lb, இதோட ஏரியா 3lb. ஸோ LB கேன்சல். அப்போ 2:3 தான் பழைய ஏரியாவுக்கும் புது ஏரியாவுக்கும் இருக்க ரேஷியோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 2 cos square theta is equal to 3 sin theta. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இதை நம்ம டேரெக்டாக தீட்டாவோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியே போட்டுடலாம். இப்போ நான் வந்து 30 டிகிரி எடுத்துக்கிறேன். 30 டிகிரி எடுத்துட்டா 2 cos ஸ்கொயர் தீட்டா. ஸோ 2 இன்ட்டு காஸ் 30யோட வேல்யூ வந்து √3/2. அப்போ வந்து 3/4 இருக்கும். ஸோ 3/2 எனக்கு கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு காஸ் 30யோட வேல்யூ 1/2. ஸோ எனக்கு 3/2 ஈக்குவல் ஆகுது. ஸோ தீட்டாவோட வேல்யூ 30 டிகிரி தான். இதை வச்சு நான் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சீக்கன் 30யோட வேல்யூ வந்து 2/√3, அதை ஸ்கொயர் பண்ணால் 4/3 மைனஸ் tan 30யோட வேல்யூ 1/√3. ஸோ 1/3 ஸ்கொயர் பண்ணால் ரூட்டு காலி ஆயிரும். ப்ளஸ் √3/2 காஸ் 30யோட வேல்யூ 3/4. அப்போ வந்து 4 - 1 வந்து 3, 3 டிவைட் பை 3 வந்து 1 ஆயிரும். ஸோ 1 + 3/4ஓட வேல்யூ 7/4. இதுதான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இன் அ சர்க்கிள் வித் சென்டர் O, AD இஸ் அ டயமீட்டர். ஸோ இப்படி தான் இருக்கும். AC இஸ் அ கார்டு. ஏசின்றது ஒரு கார்டாம். B இஸ் ஆன் அ AC. ஏசின்ற கார்டில் வந்து Bன்ற பாயிண்ட் இருக்குது. அடுத்து ஓபியோட வேல்யூ 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓபிஏவோட வேல்யூ 60 டிகிரி. அடுத்து வந்து டிஓசியோட வேல்யூ ஆங்கிள் டிகிரி வந்து 60 டிகிரி. ஓகே, இப்போ இதை நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். நமக்கு தெரியும் சென்டரில்
ஒரு கார்ட்லேருந்து சப்ஸ்டெண்ட் ஆகி அப்புறம் சர்க்கம்ஃபரன்ஸையும் தொட்டிருந்தா இது தீட்டாவாக இருக்கும், இது 2 தீட்டாவாக இருக்கும். ஸோ அப்போ 60ன்றது 2 தீட்டா. அப்போ இங்கே ஏ சர்க்கம்ஃபரன்ஸில் தொட்டிருக்கிறது வந்து தீட்டாவாக இருக்கும். அப்போ இது 30 டிகிரியாக இருக்கும். இது 30 டிகிரினா இது 90 டிகிரி. அப்போ இங்கே 90 + 60 வந்து 150. அப்போ பேலன்ஸ் வந்து 30 டிகிரி இருக்கும். ஓகே, இங்கே 30 டிகிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இங்கே 60 இருந்துச்சுன்னா இங்கே 120 இருக்கும். அப்போ பேலன்ஸ் இங்கே 30 டிகிரி இருக்கும். அப்போ ஓபியோட லென்த்து 7னா பிசியோட லென்த்தும் 7ஆக தான் இருக்கும். ஸோ நமக்கு 7 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஷாப்கீப்பர் சோல்டு 2 ஆர்டிகல் ஃபார் 10,591 ஈச். ஸோ வந்து செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் ரெண்டுக்குமே. ஒன் he gained 19% and other he lost 11%. What was his overall gain or loss percentage? இப்போ நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 10591 10591. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எப்படி இருக்குன்னா இந்த 10591 19% ப்ராஃபிட்டாக, அப்போ 119 தான் இந்த 10591னா 100 எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 10591 இன்ட்டு 100/119. அதே மாதிரி இங்கே 10591 இன்ட்டு 100/89. இப்போ வந்து இதில் வந்து 10,591 100ம் காமனாக இருக்கும். ஸோ அதை காமனாக நான் எடுத்து எழுதிக்கிறேன். 1059100 இன்ட்டு 1/119 ப்ளஸ் 1/89 இருக்கும். அப்போ அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மேலே வந்து 2 ப்ளஸ் ஆகும். அப்போ அதை ஆட் பண்ணால் 208 வரும். டிவைட் பை 119 இன்ட்டு 89 இருக்கும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிரும். ஸோ இப்போ இதை வந்து இது வந்து 119ன்றது 17 டேபிளில் வரும். ஸோ 17 இன்ட்டு 7 119. அதேமாதிரி இதை வந்து கேன்சல் பண்ணால் 6 பேலன்ஸ் வந்து 3 இருக்கும். அப்போ 2300. ஸோ 7 டேபிளில் கேன்சல் பண்ணால் 56 பேலன்ஸ் வந்து 8 இருக்கும், 6 இருக்கும். அப்போ 900 8900 இருக்கும். ஸோ இங்கே ஒரு 89 இருக்குது. அப்போ மேலே 100 ஆயிரும். அப்போ நமக்கு காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ 20,800 இருக்கும். செல்லிங் ப்ரைஸ் இதை ஆட் பண்ணால் 28,112 இருக்கும். இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 382. அப்போ காஸ்ட் ப்ரைஸில் வந்து இதை டிவைட் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடச்சிரும். ஸோ 208 இதில் வந்து 1 வரும். ஸோ அப்படி பார்த்தா ஆப்ஷனில் 1.8% மட்டும் தான் ப்ராஃபிட்டாக இருக்குது. இது வந்து பேசிக் மெத்தட். இதை நம்ம ஷார்ட்கட்டில் எப்படி சால்வ் பண்ணலாம். பட் அந்த ஷார்ட்கட் ட்ரிக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. இப்போ இந்த 90%ன்றது இன்க்ரீஸ் ஆகுதா, கெயின் ஆகுது. அதேமாதிரி இங்கே 11% கம்மியாகுது. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா இப்போ இது ஏ இது பினா இந்த கெயின் ஆகிற பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10% கெயின் ஆகுது, 12% வந்து லாஸ் ஆகுதுன்னா இந்த ஷார்ட் ட்ரிக் வந்து ஒர்க் ஆகாது. இந்த கண்டிஷனுக்கு மட்டும்தான் இந்த ஷார்ட் ட்ரிக் ஒர்க் ஆகும். ஸோ அது என்னதுன்னா 100 ப்ராக்கெட் ஏ மைனஸ் பி. இப்போ 19% ஏனா 11% பி மைனஸ் 2ab டிவைட் பை 200 ப்ளஸ் ஏ மைனஸ் பி. இப்போ இதை அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். 100 19 மைனஸ் 11 வந்து 8 மைனஸ் 2 இன்ட்டு 19 இன்ட்டு 11. ஸோ அப்போ 22 இன்ட்டு 19 வந்து 814 இருக்கும். டிவைடட் பை 200 ப்ளஸ் 8. அப்போ 208. ஸோ 800 மைனஸ் 412 மைனஸ் பண்ணால் 283. ஸோ நம்ம அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சது இந்த ஃபார்முலாவில் போட்டால் டப்புன்னு வந்துடுது 208. இப்போ இதை கேன்சல் பண்ணால் 1.8 வேல்யூ வரும். ஸோ அதுதான் நமக்கு ப்ராஃபிட். ஸோ இதுக்கு கண்டிஷன் வந்து கண்டிப்பாக ஏ வேல்யூ பி வேல்யூவோட அதிகமாக இருக்கணும் பர்சன்டேஜில். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Surabhi sold an article for 176 after giving a 12% discount on its market price. Had she not given any discount, she would have earned a profit of 25%. What is the cost price? இப்போ வந்து 100 தான் மார்க்கெட் ப்ரைஸ்னால் அப்போ செல்லிங் ப்ரைஸ் 12% டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தா 88 இருக்கும். ஸோ அந்த 88 தான் 176. அப்போ 1 பார்ட் வந்து 2.
அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 200. இப்போ என்ன சொல்கிறாங்க, டிஸ்கவுண்ட்டே கொடுக்கல, அப்போனா 125% தான் இந்த 200 இருக்கும். ஸோ ப்ராஃபிட் வந்து 25 கொடுத்துருவாங்களா, அப்போ 100 என்னன்னு கண்டுபிடிச்சா நமக்கு முடிஞ்சிடும். ஸோ 4 5 5 × 40 160 rupees தான் நமக்கு காஸ்ட் ப்ரைஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். In a class of 90 students, 60% are girls and remaining are boys. Average mark of the boys are 63 and girls are 70. What is the average mark of the whole class? Okay, boys 40 degree, அப்போ girls வந்து 60%. ஸோ அப்போ girls 54 இருப்பாங்க, பாய்ஸ் வந்து 36. இது பாய்ஸு, இது கேர்ள்ஸு. இப்போ இதுக்கு நம்ம ரேஷியோ எடுக்கணும்னா 18 டேபிள் அடித்தா 2:3. ஸோ 2:3 தான் பாய்ஸ் கேர்ள்ஸ் ரேஷியோ. பாய்ஸு கேர்ள்ஸோட ஆவரேஜ் மார்க் 63, கேர்ள்ஸோட ஆவரேஜ் மார்க் 70. ஸோ நமக்கு அவங்களோட ரேஷியோ தெரியும் 2:3. ஸோ இப்போ ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா மிக்சர் அலிகேஷன் ப்ராசஸில் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதிலேருந்து மைனஸ் ஆன அமௌண்ட் வந்து இங்கே வரும், சாரி இதுலேருந்து மைனஸ் ஆகும், இதிலேருந்து மைனஸ் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ 126 210 633 டோட்டலாக வருது. டிவைட் பை 5, இந்த ரேஷியோட அடிஷன் டிவைட் பை 5 பண்ணால் 67.2. ஸோ இதான் நமக்கு ஆவரேஜ் மார்க் ஆஃப் த கிளாஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ ட்ரிக்னாமெட்ரி இது அப்படியே எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணுறது தான். 2 × sin square தீட்டாவோட வேல்யூ 1/4 × சீக்கன் tan 60 வந்து √3, 3 × cos square 60 வந்து 1/4, சீக்கன் ஸ்கொயர் 30 வந்து 4/3 டிவைடட் பை cot square 45 1. ஸோ 4 - சீக்கன் 60 வந்து 2 ஸ்கொயர் பண்ணால் 4 + sin square 60 வந்து √3/2 3/4 cos square 90 0. ஓகே, 1/2 வரும், இங்கே 3 3 கேன்சல், 4 4 கேன்சல், 4 4 0 ஆயிரும். அப்போ √3/2 -1 டிவைட் பை 3/4 பேலன்ஸ் இருக்கும். இப்போ வந்து இது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா √3 - 2 டிவைட் பை 2 × 4/3 இருக்கும், 2 2 கேன்சல். அப்போ 2 √3 - 2 டிவைட் பை 3 தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். DI ரேஷியோ ஆஃப் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஃபீமேல் இன் 5 ஆர்கனைசேஷன். மேல் என்ன 5 ஆர்கனைசேஷன் கேட்குறாங்க, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 5 டிவைட் பண்ணோம், ஃபீமேல் மேல், அப்போ நமக்கு இந்த ரேஷியோ கிடச்சிரும். ஸோ சிம்பிள் சம் தான், இதை நீங்களே சால்வ் பண்ணிக்கோ. In a triangle ABC, இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏபிக்கும் ஏசிக்கும் ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ இது 5, இது 2. பிசியோட லென்த் வந்து 9. பிஏ இஸ் ப்ரொடியூஸ்டு டு டி. ஸோ பிஏ வந்து டி வரைக்கும் ப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட் பைசெக்டார் ஆஃப் த ஆங்கிள் சிஏடி, சிஏடி இந்த ஆங்கிள் மீட்ஸ் த பிசி ப்ரொடியூஸ்டு டு இ. ஸோ பிசின்றது இயில் ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த பைசெக்டார் வந்து மீட் பண்ணுற இடம் வந்து இயா. ஸோ வாட் இஸ் த லென்த் ஆஃப் த சிஇ? இது என்னதுன்னா எக்ஸ்டர்னல் பைசெக்டார் தியரம். ஸோ எக்ஸ்டர்னல் ஆங்கிள் வந்து பைசெக்ட் வருதுல, பைசெக்ட் பண்ணி வருதுல, ஸோ இது ஒரு தியரம். இப்போ இது என்னன்னா என்ன தியரம்னா, இந்த ஏபி ஏசியோட ரேஷியோ கொடுத்துருக்காங்களா, ஏபி டிவைட் பை ஏசி, இதே ரேஷியோவில் தான் இந்த டோட்டலாக பிஇ பை சிஇ இந்த ரேஷியோ இருக்கும். ஸோ பிஇ பை சிஇ, நமக்கு ஏபியோட லென்த்து தெரியுமா? ஸோ 5/2 இந்த ரேஷியோ நமக்கு தெரியும். ஸோ சிஇயோட லென்த்து கேட்குறாங்க. அப்போ பிஇயோட லென்த் வந்து 9 + x டிவைட் பை எக்ஸ். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5x = 18 + 2x. ஸோ 3x = 18 கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ 6. ஸோ சியோட வேல்யூ வந்து 6 சென்டிமீட்டர். ஸோ இந்த தியரம் ரொம்ப இம்பார்ட்டண்டான தியரம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இந்த ஷிஃப்ட்டு ரொம்ப கொடுத்து வச்சுருக்க போல், ட்ரிக்னாமெட்ரி ஃபுல்லாக அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரியே வருது. ஸோ 8 × 1/2 × 3/4 -4 × 1
மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் 45 ஓட வேல்யூ வந்து 2 டிவைட் பை tan ஸ்கொயர் 45 1 மைனஸ் காட் ஸ்கொயர் 30 டிகிரி வந்து √3 அப்போ ஸ்கொயர் பண்ணால் 3 ஸோ 8 இன்ட்டு 8 டிவைட் பை 8 கேன்சல் ஸோ 3 மைனஸ் 4 மைனஸ் 2 ஸோ 3 மைனஸ் 6 வந்து மைனஸ் 3 டிவைட் பை மைனஸ் 2 மைனஸ் கேன்சல் 3/2 தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இன் அ ட்ரையாங்கிள் ஏபிசி D and E are point on a side AB and AC. Triangle ABC Dன்றது பாயிண்ட்ஸ் AB ACயில் இருக்குது. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ADE ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் B. இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிளும் தீட்டா தான். ஸோ இது ஒரு சிமிலர் ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிள் ADE இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ABC. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா டிஇயோட லென்த்து கேட்குறாங்க. ஓகே, என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏடியோட லென்த்து 7, பிடியோட லென்த்து 5, பிசியோட லென்த்து 9. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஏடி டிவைட் பை கரஸ்பாண்டிங் சைட்ஸை எடுக்க போகிறோம். ஏடி டிவைட் பை ஏபி இஸ் ஈக்குவல் டு டிஇ டிவைட் பை பிசி. ஏடியோட லென்த்து 7, ஏபியோட லென்த்து வந்து 12, டியோட லென்த் தான் கேட்குறாங்க, பிசியோட லென்த்து 9. ஸோ 3, 4, 21/4 தான் நமக்கு ஆன்சர். அப்போ 5.25 தான் டிஇயோட லென்த்து. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ லைன் கிராஃப் இஃப் எக்ஸ் பி த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஹூஸ் வெயிட் இஸ் லெஸ் தென் 850 kg. ஸோ இதுதான் 50 kg. இதுக்கு கீழே இருக்கவங்க டோட்டலாக 65 இருக்காங்க. இதோட வேல்யூ எக்ஸாம். ஒய் பி த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஹூஸ் ஏஜ் இஸ் கிரேட்டர் தென் 60 kg. ஸோ இந்த பக்கம் 2 இருக்கவங்க 40 + 5 45. ஸோ XYயோட ரேஷியோ கேட்குறாங்க 13/9. 13:9 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். CD is a cyclic quadrilateral. Diagonal BD and AC intersect each other at E. If BEC is equal to 138 degree. ஸோ இது வந்து 138 டிகிரியா. ECD is equal to 35 degree. இது 35 டிகிரியா. இப்போ வந்து BAC இந்த வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஒரு சர்க்கிள் தியரம் இருக்குது. ஒரு கார்ட்லேருந்து எந்த சர்க்கம்ஃபரன்ஸுக்கு சப்ஸ்டெண்ட் ஆனாலும் அதோட ஆங்கிள் ஈக்குவலாக தான் இருக்கும். இது தீட்டானா இதுவும் தீட்டா தான். அப்போ ஏடின்ற கார்ட்லேருந்து சின்ற இடத்துக்கும் பின்ற இடத்துக்கும் சர்க்கம்ஃபரன்ஸில் சப்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ சியோட ஆங்கிள் 35னா பியோட ஆங்கிளும் 35 தான் இருக்கும். ஸோ அப்போ டோட்டலாக வந்து 180லேருந்து 138 மைனஸ் பண்ணால் இங்கே 42 இருக்கும். ஸோ 42 + 35 வந்து 77. அப்போ 180லேருந்து 77 மைனஸ் பண்ணால் 103 தான் நமக்கு பிஏசியோட வேல்யூ. 103 டிகிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The rate of simple interest for the first 2 years is 8% per annum. For the next 4 years is 10%. For the period beyond 6 years, it is 12% per annum. If a person gets a 18,358.6 rupees as a simple interest for 9 years, how much money did he invest? Okay, 2 years, அடுத்து 4 years, டோட்டலாக 6 years, அடுத்து ஒரு 3 years. ஸோ ஃபஸ்ட்டு 2 yearsல 8% இன்ட்ரெஸ்ட்டு, நெக்ஸ்ட் 4 yearsல 10% இன்ட்ரெஸ்ட்டு, அடுத்த 3 yearsக்கு 12% இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ டோட்டலாக இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்? 16%, இது 40%, இது வந்து 36%. ஆட் பண்ணால் 92%. ஸோ இங்கே 18,358ன்றது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக. ஸோ இந்த 92 தான் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ அந்த 92 தான் 18,358.6 அப்படின்னா 100 எவ்வளோன்னு பார்த்தா நமக்கு பிரின்சிபல் கிடச்சிரும். ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கு 19,955 கிடைக்கும். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Pie chart DI. Total number of candidates enrolled in a 5 different institutions 7,500. அவங்க அதில் பாஸ் பண்ணவங்க வந்து 4,000 பேர். ஸோ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா ரேஷியோ ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் என்ரோல்டு இன் QRS. ஸோ QRS ஆட் பண்ணால் நமக்கு 60% வருது. அப்போ 60% ஆஃப் 7,500 டிவைடட் பை ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் பாஸ்டு ஃப்ரம் த இன்ஸ்டியூட் QRS. ஸோ QRS ஆட் பண்ணால் 48 +
18 வந்து 66% of 4000. ஸோ அது 10 11 0 0 0 0. ஸோ 75:44 the answer. Next question போலாம். Ratio of two numbers A and B is 5:8. If 5 is added to each of A and B, then ratio of the A and B become 2:3. Sum of A and B. So 5:8, 2:3. இப்போ இந்த ரேஷியோ நம்ம ஈக்குவல் பண்ணணும். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் 1, இதோட டிஃப்ரென்ஸ் 3. ஸோ அப்போ இந்த ரேஷியோ நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 5:8, 6:9. அப்போ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 1 பார்ட் தான் 5னா இப்போ என்ன கேட்குறாங்க, சம் ஆஃப் ஏ அண்ட் பி. ஸோ அப்போ இது வந்து 5 × 5 25, 5 × 8 வந்து 40, 25 + 40 வந்து 65 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின். ஸோ 3 divided by halfனா 18 × 3 × 6 minus 22 × 6ஓட வேல்யூ வந்து, ஸோ இங்கே வந்து டிவைடில் இருக்குது. 22 × 6 divided by 18 minus 3/2 plus 10 minus 3 divided by 9 × 3 × 9. ஸோ 3 3 cancel, 9 9 cancel. அப்போ இதோட வேல்யூ 1, 10 minus 3/2 divided by 3 minus 22/3, 3 3 cancel, divided by 3, 1/3. ஸோ 10 minus 1 வந்து 9, 9 minus 21/3 வந்து 7 minus 3/2. அப்போ 2 minus 3/2ஓட வேல்யூ வந்து 1/2 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 18 person working 8 hours a day completed 3 unit of work in 10 days. How many days are required by 25 person to complete a 5 unit of work working 6 hours a day? Okay, man into days into hours divided by work. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அப்போ மேன் வந்து 18, 8 hours 10 days. ஸோ இந்த யூனிட்ன்றது தான் ஒர்க்கு டிவைட் பை 3 is equal to how many daysன்னு கேட்குறாங்க. மேன் வந்து 25, 6 hours. ஸோ எவ்வளோ டேஸ்ன்றதை கண்டுபிடிக்கணும். டிவைட் பை 5. ஸோ 5 5 × 25, 3 × 6, 6 6 cancel, 10 2, 18 × 2 வந்து 16 தான் நமக்கு ஆன்சர். 16 days வந்து அவங்க வேலை பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A 240 meter long train overtakes a man walking in a 6 km/h in a same direction in 9 seconds. ஸோ சேம் டைரக்ஷனாக ஸ்பீடாக மைனஸ் பண்ணணும். How much time will it take to pass a 372 meter long tunnel with the same speed? Okay, speed minus 6 km is equal to 240. train length, manual length வந்து negligible, time வந்து 9 seconds. ஸோ இதை கிலோமீட்டர் பெர் செகண்ட்ஸாக மாற்றினா, கிலோமீட்டர் பெர் ஹவராக மாற்றினா 18/5 போடணும். ஸோ 248 48 × 2 96. ஸோ -6 இங்கிட்ட வந்து ப்ளஸ் பண்ணிச்சுன்னா 102. ஸோ ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 102 km/h. இப்போ வந்து டனலாக பாஸ் பண்ணுவேன். டனலோட லென்த் வந்து 372, ட்ரெயினோட லென்த்து 240. அப்போ ஆட் பண்ணால் 612. ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 102. அவங்க வந்து செகண்ட்ஸில் கேட்குறாங்க. ஸோ 18/5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். சாரி, கரெக்டு தான். இப்போ நம்ம கேன்சல் பண்ணுவோம். 102ஓட 6 மல்டிபிள்ஸ் தான் இந்த 612. ஸோ 18 × 6 வந்து 108 divided by 5. அப்போ 21.6 செகண்ட்ஸில் இந்த டனலை அது கிராஸ் பண்ணிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Radha saves 25% of income. If her expenditure increase 20%, her income increase by 29%. Then her savings increase. ஸோ இப்போ இன்கம் 100னா சேவிங்ஸ் 25, எக்ஸ்பெண்டிச்சர் 75. எக்ஸ்பெண்டிச்சர் 20% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ 75ல் 20%ன்றது 1/5, 15 + 90 தான் நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர். இன்கம் வந்து 129 ஆகும். அப்போ சேவிங்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 39. இப்போ பர்சன்டேஜ் கேட்குறாங்க. 25, 14. ஸோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது 14 × 100. 14 × 4 வந்து 56% தான் அவங்க சேவிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும்.